நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தர் ஒருவரே அவளை வழிநடத்தினார், அந்நிய தெய்வம் இல்லை என்று பார்த்தோம். ஆம், தேவன் தன் ஜனங்களை வழிநடத்தும் போது அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்கள் கண்டார்கள். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவன் வழிநடத்த ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த வேளையில் கூட தியானிக்கும்படியாக ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் உனக்கு முன்னே போய், ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே வாஞ்சையோடு முன் செல்ல விரும்புகிறவராய் இருக்கிறார். நாமோ அவரை முன்பாக வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் தானே செய்ய வேண்டும் என்று நமக்குள் எண்ணம் கொள்கின்றோம். ஆனால் கர்த்தரை முன்பாக வைக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே கோணலான வழிகளை தேவன் செவ்வையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மால் எந்த கோணலையும் செவ்வையாக்க முடியாது. ஆனால் தேவனோ கோணலான வழிகளை செவ்வையாக்கும்படியான தேவனாய் இருக்கிறார். காரணம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு. நம் தேவ உறவு என்பது பெயர் சொல்லி அழைக்கின்ற மிகுந்த நெருக்கமான உறவாயிருக்கிறது. அவரை அறிய வேண்டும் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் முன் செல்ல அனுமதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முன் சென்றபடியினாலே 40 வருஷம் வனாந்தர வழியில் போகும்போது வேதம் சொல்கிறது, அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, கால்கள் வீங்கவில்லை, பாதரட்சி கிடிவெளி சொல்லி அப்படியாக ஆண்டவர் அவளுக்கு முன்பாய் சென்றபடியினாலே இத்தனை காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே கண்டார்கள். அதுபோல இன்றைக்கு நாம் சுயபலத்தால் நம்முடைய சுய ஞானத்தால் முன் சென்று நம் வாழ்க்கையிலே தோல்வியை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை முன்வைப்போம், ஆண்டவர் முன் செல்ல அனுமதிப்போம். தேவன் நம்மோடு கூட முன் செல்லும் பொழுது எல்லா பாதையும் தேவன் செவ்வையாக்க, தடைகளை உடைக்க அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவரும் நம் வாழ்க்கையிலே முன் செல்ல விரும்புகிற தேவனாக இருக்கிறபடினாலே நாம் அந்த அனுபவத்தில் செல்ல அமைப்பு கொடுப்போம். மேக சம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. மேக சம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்க்கையிலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்க்கையிலே. தேவா, நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவரே, நீர் எங்கே முன்னே செல்லும்படியாக, எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாக நீர் விரும்புவதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் சென்று ஆண்டவரே தோற்று போகாதபடிக்கு நீர் செல்லும் போது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி உண்டு கர்த்தாவே. வெண்கல கதை உடைக்கிறவரும் இழுப்பு தாழ்பலை முறிக்கிறவரும் அந்த காலத்துக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிற தேவனே, முன் செல்வீராக தகப்பனே. எல்லா விதமான கடினமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே தடுமாறுகின்ற பாதைகள் விளக்கப்படுவதாக, அற்புதம் செய்யும் நடத்தும். நாங்கள் உம்மை முன்பாக அழைக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையின் முன்பாக செல்லும்படியாக நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.